மெய்யாகவே சதுரகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிய மகான்மிராஜ யுகவான் சாலை ஆண்டவர்களை பாருங்கள். வாஞ்சாலி பழம்புலமை மன்னர் ஒரு புடை சூழ்ந்து வயங்கா நிற்ப ஆஞ்சாலி குலத்தலைமை மதிவல்லார் ஆண்மை பிறந்தொருப்பான் நிற்ப செஞ்சாலை திருவிடலை தேடி வந்து நெடுவாயல் திரண்டு நிற்ப பூஞ்சாலை இளம்பலன புத்தேலை தொழுதாடல் துணைந்த சீரே. கர்த்தாதி கர்த்தர், இறுதி தீர்ப்பர், கல்கி, மகதி ஆண்டவர், மைத்ரேய புத்தர், பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் பணைந்து வைகாசி திருவிழாவை தொடர்ந்து நடக்கும் இந்த சிறப்பான வேதம் ஓதும் பாடசாலை சிவகாசி சபைக்கு வந்திருக்கும் ஆருயிர் ஜீவப்பிரியவர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரம். நமது குருஷேத்திரமாம் சாலையிலிருந்து வந்திருக்கும் அண்ணாக்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சபையில நம்ம மெய்வெளி கமலகாந்தி அனந்தர், கமலக்கண் அனந்தகி அவங்களுடைய குடும்பம் சார்பா இந்த கைங்கரியத்தை ஏற்று நடத்துறதுக்கான அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல அவங்க மெய்வெளி கமலகாந்தி அனந்தர் அவங்க சபையில சேர்ந்த போது நடந்த தெய்வத்தோட நடந்த சம்பாஷணை ஒன்ன நான் அதுல நினைவு கூறுறதுக்காக நான் நினைக்கிறேன். அப்ப அவங்க அவங்க பேர், அவங்க இயற்பெயர் துரைசாமி நாடார். அவங்களுடைய சித்தப்பா துரையப்ப நாடார். அவங்களுடைய சித்தப்பா பொன்னுசாமி நாடாரோட அவங்க மெய்வெளி பொன்னுசாமி நாடார் அவங்க மெய்வெளியில பழனியப்ப நாடார் அவங்க மெய்வெளியில இருக்கிறதுனால அவங்க மூலமா அறிமுகம் கிடைச்சி நம்ம சாலைக்கு தரிசனைக்காக அவங்க வந்திருக்காங்க. அப்ப வந்த நாளே வந்த உடனே அந்த தெய்வத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு சபையில சேரணுங்கிற அந்த எண்ணம் வந்துடுது. அப்ப ஆனா பொதுவா என்ன நமக்கு எல்லாருக்குமே ஒரு தயக்கம், நம்ம போய் தெய்வத்தை முன்னாடி போய் நின்று நம்ம பேசுறதுக்கு அந்த தயக்கம் இருக்கும்ல, அந்த தயக்கம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அப்ப அவங்க ஆனா தெய்வத்திட்ட போய் நம்ம கேட்கணும்ல, அதுக்காக அவங்க போய் கேட்கறாங்க. எப்படி தயக்கத்தோட கேட்கறாங்க, தெய்வமே என்னை இந்த சபையில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி ஒரு தயங்கி அப்படி கேட்கறாங்க. அப்ப தெய்வம் அப்படியே பார்த்துட்டு இளநகை பூக்க, ஏண்டா உன் மனைவிட்ட குடிக்க தண்ணிய இப்படியாடா கேட்ப, மனைவியே குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கொடு அப்படியாடா கேட்ப, நீ உங்க அப்பாட்ட கேட்கற மாதிரி கேள்றா அப்படின்னு அப்பயே தன் பிள்ளைய அந்த ஜீவனை அவங்க பார்த்தோன்னே அவங்க தெரிஞ்சிருச்சு, இந்த ஜீவன் நம்ம வேணும் அப்படிங்கறதுனால தெய்வம் அந்த உடனே அந்த உத்தரவு கொடுத்துட்டாங்க, உங்க அப்பாட்ட கேட்கற மாதிரி கேள்றா அப்படின்னு சொல்லி அவங்க தெய்வத்தால ஆட்கொள்ளப்பட்டு சபையில சேர்ந்து மேல் தீட்சைகள் எல்லாம் பெற்றிருக்காங்க. அவங்க கடைசி ஜீவ பிரயாணம் ஆகும் போதும் அவங்க கையில அந்த நோட்ல அவங்களுடைய வியாபார கணக்கு, வரவு செலவு கணக்கு, அந்த இருப்பு கணக்கு எல்லாத்தையும் நல்லா எழுதி வச்சுட்டு அவங்க கையில ஒரு TS50 ஓட்டுவாங்களாம். அந்த சாவியை முதற்கொண்டு இப்படி கையில வச்ச மாதிரியே பரிசுத்த ஜீவபிரயாணம் ஆயிருக்காங்க. அப்ப அந்த ஜீவபிரயாணுக்கு அவங்க சின்னண்ணா பெரியண்ணா எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சரீரத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால அவங்களுடைய அந்த மெய்வெளி கமலகாந்தி அனந்தர் அவங்களுடைய அந்த கைங்கரியத்துல நாங்க இன்னைக்கு இந்த சபையை நடத்துறதுக்கு பாக்கியம் கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப பெருமை அடைகிறோம். அது போக நான் இந்த வாரம் உங்க கூட பகிர்ந்ததுக்காக களிமா பொருள் அப்படிங்கிற அந்த தலைப்பை நாம வேதத்துல இருந்து நான் தேர்வு செஞ்சு உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதாவது நம்மளுடைய வேதத்துல கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 113 உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியங்களாக இறக்க பெற்றிருக்கிறது, அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது.
அப்படிங்கிற அந்த அந்த தெய்வ வாக்கியம் வந்து நான் எப்பயுமே படிச்சு பார்த்துட்டு உடனே வந்து நம்ம சபையில வந்து நம்ம எப்படினாலும் ஒரு ஒரு நல்ல தெய்வ வாக்கியத்தை எடுத்து பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் எனக்குள்ள வர்றது காரணம் அந்த வாக்கியம். அதனால அதை சொல்லி ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய இதுக்காக நான் அதை ஆரம்பிக்கிறேன். அப்ப நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து களிமா பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சேன். அப்ப நம்ம தெய்வம் வந்து நம்ம களிமா பொருள் அப்படிங்கிறத வந்து வேதத்துல பல இடத்துல நமக்கு அருளி இருக்காங்க. ஞான முறையில வந்து களிமா பொருள் அறிந்த சரகோக்கிலையே கசப்பு களிமா பொருள் அறியா விடிலே வருமே கசப்பு களிமா பொருள் அறியா சரி கத்தது தானதுகான் களிமா பொருள் அறியாரே காபரண சொல்லுமே அப்படின்னு தெய்வம் வந்து அந்த பாடலை இறக்கியிருக்காங்க. அதாவது களிமா பொருளை அறியாதவங்க காபரண சொல்லுமே அப்படின்னு தெய்வம் வந்து அருளியிருக்காங்க. அப்ப அந்த களிமா பொருள் அறியாவிடால் நமக்கு கசப்பு ஜலம் வெளியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்ப 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 களிமா பொருள் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும்ல, களிமா பொருள்னா என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப மேலும் வந்து ஞான சங்குல வந்து தெய்வம் வந்து என்ன அருளியிருக்காங்கன்னா வந்து தெளிந்து தெளிந்தறிந்து ஊதுது சங்கே ஊதுது சங்கே தேசிகர் பொற்பாதம் போற்றி ஊதிடும் சங்கே எண்ணி எண்ணி களிமாவை தன்னில் அறியார் யமன் வரும் போது பதில் என்ன சொல்லுவார் வாயிற் சொன்ன மந்திரங்கள் வாய் செத்த பின்னே வஞ்சயமனுக்கு பதில் வந்து சொல்லுமோ ஆதியை திட்டவட்டமாய் தன்னில் அறியார் அருணகர வீருக்கென்று ஊதிடும் சங்கே முந்தின கடமை எனும் தன்னை அறியார் முடிவில் வரும் முழுக்கென்று ஊதிடும் சங்கே தெளிந்து தெளிந்தறிந்து ஊதுது சங்கே தேசிகர் பொற்பாதம் போற்றி ஊதிடும் சங்கே. அதாவது எண்ணி எண்ணி களிமாவை தன்னில் அறியார் யமன் வரும்போது பதில் என்ன சொல்லுவார். அந்த களிமாவை நமக்குள்ள திட்டவட்டமா ஆதியை திட்டவட்டமாய் தன்னில் அறியார் அருணகர விருக்கென்று அந்த நரையிருக்கு ஆமா விறகென்று ஊதிடும் சங்கை. அப்ப அந்த ஆதியை திட்டவட்டமா நமக்குள்ள அந்த களிமாவை நம்ம அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத தெய்வம் வந்து இந்த பாடல்ல அருளி இருக்காங்க. அப்ப தொடர்ந்து நம்ம திருமஞான குரல் திருவாக்கியம் என் 9 வந்து தெய்வம் வந்து ஆதம் பாதத்தை தன்னில் அறிந்து தோழவும் வேணும் அதெல்லாம் தொழுகையது ஆற்றில் கரைத்த புலி. குரானை அறியாதவர்கள் கையால் கூட அதை தொடக்கூடாது என்று வேத சட்டம் இருக்கிறது. ஒலச் செய்த பின்னர் தானே யாரும் அதை தொட வேணும். அவ்வளவு பெரிய புத்தகத்தில் களிமா ஒரு இடத்தில் எழுதி இருக்கிறது. அதற்காகத்தானே அந்த நூலையே தொடக்கூடாது என்று எடுத்து வைத்தது. களிமாவை அப்படி உன்னதமாக எடுத்து வைத்திருக்க செத்து தீட்டாகி நஜீஸாகிவிட்ட அந்த பிணத்தின் மேலே கொண்டு போய் அந்த களிமாவை மட்டும் துண்டாக எழுதுகிறானே, இவன் யார்? எப்படிப்பட்ட கொடிய வாங்கவராக இருக்க வேண்டும்? எதற்கு இதை செய்கிறான்? 4 ரூபாய் அத்தருக்குத்தானே. நஜீஸாக போகவிட்ட அந்த நரகளின் மேலேயே வேதத்தின் தலையான களிமாவை கொண்டு போய் எழுதுகிறானே, இதை காதாலை கேட்கும் போதே நம் மனம் சுளுக்குகிறதே அப்படின்னு தெய்வம் வந்து இந்த வேத இந்த திருவாக்கியத்துல தெய்வம் கையாண்ட அந்த விஷயம் வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது எந்த இடத்துலயும் வந்து அந்த மதத்தின் பேரை குறிப்பிடவே இல்லை. குரானை ஓதுகிறவர்கள், குரானை அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லி யாருனாலும் குரானை ஓதலாமே. அப்ப அப்படிதான் வந்து அவங்க தெய்வம் வந்து கையாண்டிருக்காங்க. அப்ப அதுல என்னன்னா அந்த அதாவது மவுத்துக்கும் வப்பாத்துக்கும் அந்த வித்தியாசம் தெரியல அவங்களுக்கு அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. அதாவது நம்ம தெய்வம் நமக்கு அருளி இருக்கிற அந்த நியாய மரணம் அநியாய மரணம் அது தெரியல. அதாவது மவுத்துனா வந்து அந்த கசப்பு ஜலம் வெளியாகி நஜீஸ் ஆகி இஸ்ராயல்கிட்ட போறவங்க, இஸ்ராயல்னா யமன்கிட்ட போய் மாட்டிக்கிறவங்க வந்து மவுத்தாராங்க, அவங்களுக்கு வந்து அநியாய மரணம். அப்ப நியாய மரணம்னா பரிசுத்த ஜீவப்பிரனாகி மூமினாகி இறைவன்கிட்ட போறவங்க, அவங்க வந்து வப்பாத் அடையிறாங்க. இது ரெண்டுமே தெரியாம எல்லாமே ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அந்த வேதத்தின் தலையான களிமாவையே போய் எழுதுறாங்களே அப்படின்னு தெய்வம் வந்து அந்த திருவாக்கியத்துல நமக்கு அந்த இதை நமக்கு மின்னி காட்டுறாங்க. மேலும் வந்து அப்ப இவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போதுதான் பார்த்தா வான்மதி குரல்ல தெய்வம் அதுக்கான பதிலையும் கொடுத்துட்டாங்க. அப்ப அதுக்கான
அதுக்கான அர்த்தம் வந்து நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, வந்து களிமா பொருளை வந்து நம்ம களி மா பொருள்னு பிரிச்சிடணும். களி களி மா பொருள், களி என்னது மாப்பொருள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சிடும். அதாவது களிக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்குறாங்க தெய்வம். ஆத்மா அலி ஆபாவாகிய மனதோடு இருக்கும் போது பேய் நரன் என்று சொல்வது அந்நிலையில் தான். ஆத்மா ஜலம் போன்றது, மலத்தோடு சேர்ந்தால் மலம், சந்தனத்தோடு சேர்ந்தால் சந்தனம் அப்படின்னு அந்த களிக்கான அதாவது ஆத்மா அலி ஆவாகிய மனதோடு, மனம் வந்து எப்படி களிதான் வந்து நம்ம மனம், அது அலி ஆவாவோட இருக்கும்போது பேய் நரன்கிற அந்த எல்லையில இருக்கு. அப்ப அது வந்து மலத்தோடு சேர்ந்தா மலம், சந்தனத்தோடு சேர்ந்தால் சந்தனம் அப்படின்னு அந்த களிக்கு வந்து அவங்க டெபினிஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் களி என்ற அழிவாகிய தன் ஆசையை மா பொருளாகிய பரமாத்ம சொரூபிடத்தில் வைக்கும்படி வாய்த்து அவர்களுடைய அனுகிரகத்தால் தன் சொந்த ஜீவ உலகத்தை ஒருவன் சந்திக்கும் போது கைமா பொருள் கைவரவாகிறது, அவனே ஜென்ம சாபல்யம் பெறுகிறான். அப்படியான ஒரு அழியாவா ஆசையாகிய மனம் பழிப்பாதக திமிராக இருளாக நின்று கடைசியில் அவனை நரகில் ஆழ்த்தி விடுகிறது. அதாவது களிலே இருந்துட்டோம்னா வந்து நம்மள வந்து நரகில அந்த மனம் வந்து எப்படி இருக்கும், அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே நம்ம இருந்துட்டோம்னா நரகில போய் விழுந்துருவோம். எப்ப நம்ம அந்த களிங்கிற அந்த நம்மளுடைய மனதை தன் ஆசையை மாப்பொருளாகிய பரமாத்ம சொரூபிடா நம்ம வந்து எப்ப நம்ம தெய்வத்து மேலே நம்ம அவருடைய நினைவை கொண்டு போய் நம்ம வைக்கிறோமோ, வைக்கும்படி வாய்த்து அவர்களுடைய அனுகிரகத்தால் தன் சொந்த ஜீவ உலகத்தை ஒருவன் சந்திக்கும் போது கைமா பொருள் கைவராகி ஜென்ம சாபல்யம் பெறுகிறான் அப்படின்னு அந்த இதுக்கும் நமக்கு பதில் கொடுத்துட்டாங்க தெய்வம். அப்ப அதே தொடர்ந்து முடிவு சுருக்கத்திலேயே வந்து தெய்வம் வந்து ஃபுல்லாமே நமக்கு களிமா பொருளை பத்தி தான் அருளி இருக்காங்க. களிமா வேணும் முத்தொன்றிலங்கியே காணுதின் சாணுக்குள்ளே, அது காணுவிந்துவே கூடவே வந்து கரு கூடகத்துக்குள்ளே, அதை கண்டவர் தாமும் இன்றேகமல் தீண்டல்கராவென்றது வேதம், எனக்கு அதுரைத்ததுவே போதம் ஆதம் பாதம் நிறைநாத மதான களிமாவேனும் பேரு முத்தொன்றி இறங்கியே காணுதின் சாணுக்களே. களிமா பொருள் நமக்குள்ள இலங்குது, அந்த களிமா பொருள் நமக்குள்ள இலங்கி இருக்குது, அத இந்த இன்சான் உலமுக்குள்ள காணுங்க அப்படின்னு தெய்வம் வந்து அந்த பாடல நமக்கு அருளி இருக்காங்க. அப்ப மேலும் வந்து பூரணவன பாலே என்ன அருளி இருக்காங்கன்னா, அஞ்சஞ்சம் பிஞ்சாகியதோ முக மருள் படிந்திட இருள் பொடிந்திட மஞ்சஞ்சாவா மூலிகை மருந்தெனும் களி மாமரம் நீ என அறிவாயே அப்படின்னு. அப்ப யார் களிங்கிறது நமக்குள்ள இருக்கு, அத நம்ம மாப்பொருள் மேல நம்ம மாப்பொருள் நம்ம தெய்வத்து மேல நம்ம வைக்கும் போது அந்த ஜென்ம சால்பியம் பெறோம் அப்படின்னு தெய்வம் வந்து இந்த இதுல இருந்து நமக்கு அருளி இருக்காங்கிறத நான் உங்ககிட்ட பயந்துக்கணும்னு நினைச்சேன். அனைத்து ஜீவப்பிரியர்களுக்கும் எனது நமஸ்காரம். மீண்டும் எனது புத்தி பெறரை தொடரும்.